எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாவது உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். முறையாக நன்றி சொல்வதற்கு ஒரு வருவார். ஆனாலும் நான் என் தரப்பில் எங்கள் சார்பில் நன்றி உரையாக சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். வழக்கமாக நன்றி உரையை கூட்டங்களில் எப்ப சொல்வார்கள்? கடைசியாக சொல்வார்கள். நன்றி உரை சொல்கிற போது கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். நிறைய பேர் இல்லாத அரங்கத்திலேயே நன்றி உரை சொல்வதாலோ என்னவோ தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியில் பின்தங்கி போய்தான் இருக்கிறார்கள் என்று தோன்றும்போது, எனவே இவ்வளவு பேர் இருக்கிற போதே நன்றி உரையாக சில வார்த்தைகளை எங்கள் அனைவர் சார்பிலும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சமூகம் படிக்க வேண்டும் என்று விரும்பியதற்காகவும், புத்தகங்களை தேடி ஒரு சமூகம் ஒரு தலைமுறை அடையக்கூடாது என்பதற்காகவும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கும் திருவிழாக்களை நடத்தி முடிவை மேற்கொண்டமைக்காக தமிழக அரசுக்கும், இந்த மாவட்டத்தில் அந்த முடிவை மிகச் சிறப்பான முறையில் ஒரு திருவிழா போல உருவாக்கி தந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை பெருமக்களுக்கும், இந்த விழாவை ஒருங்கிணைக்கிற நன்றுக்குரிய எழுத்தாளர் அழகிய பெரியவன், சிலுப்பன் போன்ற தோழர்கள் உள்ளிட்ட இந்த அமர்வை வெற்றிகரமாக்கிய தங்கள் உழைப்பால் இதை உருவாக்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் புத்தகங்களை நேசிக்கிற ஒருவனாக என் மனம் நிறைந்த நன்றியை முதலில் காணிக்கிறார்கள். நண்பர்களே, நான் ஒருவரை பற்றி இப்போது சொல்ல போகிறேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அவரிடம் இருந்தது. அவர் வாசித்த அளவு புத்தகங்களை வாசித்தவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவுக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. அந்த காலத்திலேயே அவர் ஒரு முறை லண்டனுக்கு பயணம் போனார். லண்டனுக்கு அவர் பயணம் போன போது அவரது பயணத்தை ஏற்பாடு செய்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தங்குவதற்கான இடம் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் விரும்பி இருந்தால் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதியின் பெயரை சொல்லியிருக்கிறார். அவர் விரும்பி இருந்தால் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர் சொன்னார், மிக மிக சிறிய இடமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, எவ்வளவு சிறிய இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் தங்குகிற இடம் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நூலகங்களில் ஒன்றான லண்டன் நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் விரும்பியபடியே அவருக்கான இடம் லண்டனிலே இருந்த மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நூலகத்திற்கு பக்கத்திலே தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. லண்டனில் தங்கியிருந்த நாட்களில் அவர் லண்டனில் சுற்றி பார்க்க போகவில்லை. லண்டனில் தங்கியிருந்த நாட்களில் லண்டன் வீதிகளில் என்ன கிடைக்கும் என்று பொருள் தேடி அவர் அலையவில்லை. லண்டனில் தங்கியிருந்த நாட்கள் முழுவதிலும் அந்த நூலகத்தில் பெரும்பகுதியை கழித்தார். தன் வீட்டிலும் அவருக்கு படிக்கிற பழக்கம் இருந்தது. அவர் எப்படி படிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது சினிமா அல்ல, கற்பனை அல்ல. ஏனென்றால் முருகேஷ் பேசுகிற போது அறிவுமதியின் ஒரு கவிதையை மேற்கோள் காட்டினார். அந்த கவிதையை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சினிமாக்காரன், சினிமா துறையில இருந்து வருகிறேன். சினிமா தான் எனக்கு சோறு கொடுக்கிறது. ஆனால் இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு தலைமுறை கற்றுக்கொள்வதற்கான முன் உதாரணமான மனிதர்கள் சினிமா துறையில் இல்லை, வாழ்வில் வேறு துறைகளில் இருக்கிறார். யாரை ஹீரோவா பார்க்க வேண்டும், யாரை ஜீரோவாக பார்க்க வேண்டும் என்று ஒரு தலைமுறைக்கு தெரிய வேண்டும்.
நான் இன்னும் கூட நேர்மையாக சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த இடத்தில் இருந்து குதிக்க சொன்னால் இப்ப இங்க கூடியிருக்க பையன் அவ்வளவு பேர் ஓடி வந்து குதிச்சு ஓடி போயிடலாம். இந்த இடத்தில் இருந்து குதிக்க சொன்னால் குதிப்பதற்கு பயப்படுகிற கோழைகளைத்தான் நீங்கள் ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் குதிக்காமல் குதிப்பதற்கு வேறு ஒருவரை வேலைக்கு வைத்த ஆட்களைத்தான் நீங்கள் ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்க எப்படி ஆளுங்கன்னு பாருங்க. நெசமாவே இப்ப 20 அடி உயரத்தில் இருந்து உங்கள் ஹீரோ, நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா பேர் சொன்னா உங்க மனதில் வைத்திருக்க பிம்பம் உடைந்துடும். இந்த இரவு தூக்கம் கெட்டு போகிறது. ரோட்ல ஒருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுக்குறான், அவனுடைய ஹீரோவோட பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுக்குறான், நான் வாங்கிட்டேன். என்னப்பா உங்க ஹீரோவுக்கு பிறந்த நாள், சரி உங்க அப்பாவுக்கு என்னைக்கு பிறந்த நாள் தெரியல, உங்க அம்மாவுக்கு என்னைக்கு பிறந்த நாள் தெரியல, உன் பிறந்த நாளை கொண்டாட உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னைக்கு பிறந்த நாள் நீ கேட்டது கூட இல்லை. எவன் நீ பிறந்ததை பத்தி கவலையே படலையோ அவன் பிறந்த நாளை நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற. ஏன் கொண்டாடுறன்னா நீ புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இல்லாம இருக்க, அதனால எதை கொண்டாடுறதுன்னு தெரியல. 20 அடி 25 அடி உயர சோரத்துல இருந்து உங்க கதாநாயகர்கள் குதிக்கிற காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படி எடுப்போம்னு நான் சொல்லி தந்துருவா உங்களுக்கு. நெசமாவே அவர் குதிக்க மாட்டார், அவர் ஓடி வந்து குதிக்கிற மாதிரி அப்படி நடிப்பார். நாங்கள் அது வரைக்கும் தான் எடுப்போம், எடுத்து வெட்டி வச்சிருவோம். இப்ப அவர் மாதிரியே சட்டையும் பேண்ட்டும் போட்டுருக்கிற இன்னொருத்தரை தயார் பண்ணுவோம். அவர் அந்த பக்கம் இருப்பார், தனியா ஒரு உட்கார்ந்து இருப்பார். இப்போ உங்க ஆளு யாரு, எங்க ஆளு ஹீரோ ஓடி வந்து குதிக்கிற மாதிரி நடிச்சார்ல, அதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப அதே ஆளு உங்க ஆளு அல்லது எங்க ஆளு ஹீரோ தரையில வந்து அப்படி குதிச்சு நிற்பாரு, அதை மட்டும் தனியா இருக்கும். இப்ப நிஜமாவே குதிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம், அவருக்கு பேர் ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் தான் ஹீரோவோட சட்டையையும் பேண்டையும் போட்டுக்கிட்டு மேல இருந்து குதிப்பார். பக்கத்துல இருந்து எடுத்தா குதிக்கிறது அவர் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால குதிக்க வர்றது மாதிரி இருக்கிறத பக்கத்திலையும் குதிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கிறதையும் பக்கத்திலையும் எடுத்துட்டு இடையில வேறொருத்தர் குதிக்கிறத சேர்த்து வெட்டி ஒட்டி போட்டா நீங்க பார்க்கும்போது அவரே குதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா குதிச்சது அவரு இல்ல. நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாருங்க. நெசமாவே குதிக்கிறவருக்கு நாங்க வச்ச பேரு டூப்பு. நெசமாவே குதிக்கிறவருக்கு நாங்க வச்ச பேரு டூப்பு. டூப்பா குதிக்காம ஓரத்திலே உட்கார்ந்து வச்சவருக்கு பேரு ஹீரோ. குழந்தைகளே, நண்பர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருங்காலத்தில் உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும், நீங்கள் சாப்பிட போகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும், இருக்க போகிற வீட்டிற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காமல், யாரிடத்திலும் கையேந்தி பிழைக்காமல், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் விரும்பினால், யார் புத்தகங்களை வாசிக்க துவங்குகிறார்களோ அவர்கள் சுயமரியாதையோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார். அவர்களால் மட்டும்தான் சுயமரியாதையோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கதாநாயகி ரொம்ப அழகா இருக்காங்களா, அம்மா எங்களுக்கு தெரியும். 2 மணி நேரம் பைக் அடிப்போம், 2 மணி நேரம் 2 மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் பத்தாது. இது எவ்வளவு அவர் கேளுங்க, 2000 வோல்ட், அது அவ்வளவுதான். 2 மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு 16,000 வோல்ட் லைட் வச்சு ஒரு 7th ஜெனரேஷன் கேமராவை வச்சு எடுத்தா கழுத கூட அழகா.
லைட் அமர்த்திட்டு மேக்கப்பை கடைச்சிட்டு பார்த்துட்டு ஏன் வச்சுக்கல எல்லா பைத்தியமும் தெளிஞ்சு அல்லது பைத்தியம் பிடிச்சிடும். நான் சொன்னா ஏன் இந்த ஆளுக்கு பேசுறான்னு சொல்லுவீங்க. கவியரசு கண்ணதாசன் எழுதினார் புத்தகத்தில். என்ன தெரியுமா எழுதினாரு? அவர் எழுதும் போது 1962 1982 காலமான கண்ணதாசன் 1962 ஒரு புத்தகத்தில் எழுதினாரு, தமிழ்நாட்டிலேயே மனநோய்க்கான ஒரு மருத்துவமனை உண்டு. எது? கீழ்பாக்கம். அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் கீழ்பாக்கத்தில். கண்ணதாசன் எழுதினாரு, கீழ்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளில் 90% நோயாளிகள் தமிழ் சினிமா நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள் என்று கண்ணதாசன் எழுதினார். தமிழ் சினிமாவுக்கு 9,000 பாடல்களை சங்க தமிழை கலைத்து கலந்து கொடுத்த கண்ணதாசன் எழுதிய வார்த்தைகளை நான் ஏன் இவர்களை சொல்லுகிறேன் என்றால், இந்த அரங்கில் கூடியிருக்கிற இளைய தலைமுறைக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்ச நேரம் இந்த மயக்கத்திலே இருந்து விடுபட்டு, இந்த மாயையிலே இருந்து விடுபட்டு, இந்த எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு பயனளிக்க போகாத மனிதர்களை மறந்துவிட்டு, யாராவது உங்கள் வாழ்க்கை சிறக்குமோ அவர்களை பற்றி நாங்கள் பேசுவதை கேளுங்கள். கொஞ்ச நேரம் தான் நான் அவரை பற்றி சொன்னேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அவருக்கு இருந்தது. 47 ஆகஸ்ட் 15 என்ன நடந்தது? என்ன நடந்தது? இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததே தவிர இந்தியாவிற்கென்று ஒரு சட்டம் இல்லை. அதுவரை இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் உருவாக்கி வைத்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. இனி இந்த நாட்டுக்கென்று ஒரு சட்டம் வேண்டும். அதை யார் எழுதுவது என்ற கேள்வி வந்தபோது இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸில் இல்லாத காந்தி, காங்கிரஸில் இல்லாத காந்தி, நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த பேரியக்கம் காங்கிரஸ். காந்தி காங்கிரஸில் இல்லை. காங்கிரஸில் இல்லாத காந்தி, காங்கிரஸில் இல்லாத ஒருவரைத்தான் அந்த சட்டத்தை எழுதுவதற்கு தேர்வு செய்தார். காங்கிரஸில் இல்லாத அந்த ஒருவர் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்த லண்டனில் போய் தன் நூலக வாழ்நாளின் பெரும்பகுதியை நூலகங்களில் கழித்த அந்த மாமேதையின் பெயர் என்ன? அம்பேத்கர். காந்தி அவர் பெயரைத்தான் தேர்வு செய்தார். இந்தியாவிற்கான அரசியல் சட்டத்தை எழுதுவதற்காக உலகில் 96 நாடுகளில் ஒன்று இல்லை, 2 இல்லை, 96 நாடுகளின் அரசியல் சட்டங்களை அம்பேத்கர் படித்தார், ஆய்வு செய்தார். பிறகு தன் கைப்பட எழுதினார். உலகின் மிகப்பெரிய அரசியல் சாசனத்தை, மிக நீண்ட அரசியல் சாசனத்தை, எல்லா மதத்தவர்களுக்கும், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும், எல்லா மொழிக்காரர்களுக்கும், எல்லா இனத்துக்காரர்களுக்கும் சமத்துவத்தை தருகிற ஒரு அரசியல் சாசனத்தை இரவு பகலாக அவர் எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிந்தால் அவர் எவ்வளவு தூரம் வைத்து கொண்டாட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். புத்தகங்களை அம்பேத்கர் படித்துக் கொண்டிருக்கிறார். படிப்பார், குறிப்பெழுதுவார், படிப்பார், குறிப்பெழுதுவார், படிப்பார், குறிப்பெழுதுவார். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் பெயர் நாடு. அது இயற்பெயரா செல்ல பெயரா தெரியாது. ஆனால் அம்பேத்கர் அவரை நாடு என்று கூப்பிடுவார். இரவு உணவு தயாராகிவிட்டது. அம்பேத்கர் படித்துக் கொண்டிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். நாடு மெதுவாக பக்கத்தில் போய் அம்பேத்கரிடத்தில் கேட்கிறார், இரவு உணவு தயாராகிவிட்டது என்று சொல்கிறார்.
குழந்தைகளே, தயவு செய்து தன் வாழ்நாள் முழுவதிலும் தன் உதிரத்தை, உயிரை உருக்கி எழுதிய ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற இந்த நாற்காலி, இந்த மேடை, இந்த சட்டமன்றம், இந்த பாராளுமன்றம், இந்த ஜனநாயகம், இந்த அதிகாரம் எல்லாம் அந்த ஒரு மனிதன் உருவாக்கி கொடுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு கேளுங்க. இன்னைக்கு ஒருவர் பிரதமராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அதிகாரம் என்ன, அவர்களுக்கான வேலை என்ன என்று எல்லாவற்றையும் நேர்மையான மனிதர்கள் தான் இந்த பதவிகளுக்கு வருவார்கள் என்று நம்பி எழுதி வைத்தார் அம்பேத்கர். இரவு உணவு தயாராகிவிட்டது. லார்டு போய் சொல்கிறார், பாபா சாஹேப், இரவு உணவு தயாராகிவிட்டது. அம்பேத்கர் சொல்கிறார், கொண்டு வா. ஏனென்றால் அவருக்கு பழக்கம் உண்டு. பார்க்கிற வேலையை நிறுத்தாமல் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போட்டுவார். அம்பேத்கர் சொன்னதை கேட்டு லார்டு உணவு கொண்டு வருகிறார். குழந்தைகளே, நண்பர்களே, தயவு செய்து நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். உணவு கொண்டு வந்த உடனேயே எதையோ படித்துக் கொண்டிருந்த அம்பேத்கர் இப்படி வை என்கிறார். படிப்பு மேசையிலேயே இரவு உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சாப்பிடவில்லை, எழுதி கொண்டே இருக்கிறார், படித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும் என்று லார்டு காத்திருக்கிறார். 10 நிமிடம் ஆகிவிட்டது, 15 நிமிடம் ஆகிவிட்டது. அம்பேத்கர் அந்த உணவை திரும்பி கூட பார்க்கவில்லை. லார்டு மெதுவாக செல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு அம்பேத்கர் சாப்பிட வேண்டும் என்கிற விருப்பம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு விருப்பம் அவர் படிப்பு இடையூறு செய்யக்கூடாது என்று மெதுவாக செல்லுகிறார். என்ன என்று அம்பேத்கர் கேட்கிறார். உணவு நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை, ஆறப்போகிறது. நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன், நீ வீட்டுக்கு போ, காலையில் வந்துவிடு என்று அம்பேத்கர் சொல்கிறார். லார்டு சொல்கிறார், இல்லை பாபா சாஹேப், நீங்கள் சாப்பிட்டு நான் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு போகிறேன், பிறகு காலையில் வந்து விடுகிறேன். இல்லை, நான் கொஞ்சம் படித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்டு விடுவேன், நீ வைத்து விட்டு நீ போ. நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். நான் சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டாயல்லவா, வைத்து விட்டாயல்லவா, நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன், போ. காலையில் 7 மணிக்கு வந்துவிடு. லார்டு தயங்குகிறார். இல்லை, நீங்கள், நான் சொன்னேன் அல்லவா, நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன், நீ போ என்று உறுதிப்பட சொல்கிறார். அதற்கு பிறகு நின்று கொண்டிருந்தால் அவர் கோபப்பட லார்டு புறப்பட்டு போய்விட்டார், வீட்டுக்கு போய்விட்டார். அம்பேத்கர் படிக்கிறார், எழுதுகிறார், படிக்கிறார், எழுதுகிறார். ஒரு இரவு முழுவதும் கடந்து போய் இரவு உணவை அம்பேத்கர் திரும்பி பார்க்கவில்லை. குழந்தைகளே, நண்பர்களே, இது போல் நடந்தது ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் நடக்கிறது. காலையில் 7 மணிக்கெல்லாம் லார்டு திரும்பி வந்து விட்டார். திரும்பி வந்து பார்க்கிறார். நேற்று இரவு அவர் போன போது இருந்த அதே இடத்தில் அமர்ந்து அம்பேத்கர் படித்துக் கொண்டிருக்கிறார். வைத்த உணவு அப்படியே இருக்கிறது. இதற்கு பிறகு நடந்ததுதான் ஆச்சரியம் தருகிற செய்தி. பக்கத்தில் போய் நின்று லார்டு தான் வந்து விட்டதை உணர்த்துவதற்காக பாபா சாஹேப் என்று கூப்பிடுகிறார். சட்டென்று புத்தகத்திலிருந்து தலையை நிமிர்த்தி பார்த்துவிட்டு அம்பேத்கர் கேட்கிறார், நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா? நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்கிறார். அப்படியானால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இரவு 8 மணியில் இருந்து அதிகாலை 7 மணி வரை 11 மணி நேரம் கடந்தது தெரியாமல் தன் பசி மறந்து ஒரு மனிதன் சாப்பிட்டு உருவாக்கிய அரசியல் சட்டம் தந்த உரிமையிலே தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
சாரம் சொன்னது மாதிரி 130 அடி இல்லை, எத்தனை 1000 அடியில் உயரத்தில் சிலை வைத்தாலும் அதற்கான தகுதியும் வாசிப்பும் உடையவராக அவர் வாழ்ந்தார். நான் இன்னொரு மனிதனை சொல்கிறேன், வாசித்த மனிதர்கள் தான். இன்னொரு மனிதனை சொல்கிறேன், அவன் பாராளுமன்ற சொன்ன மாத்திரத்திலேயே உங்களுக்கு யாருன்னு தெரிந்து கொள்வது. அவன் பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசுகிறான், அதுதான் அவன் மீது குற்றச்சாட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் வீசிய வெடிகுண்டு மேலேயே பட்டிருந்தால் கூட யாரும் சாக மாட்டார். அப்படி தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு. அப்படி ஒரு வெடிகுண்டை ஏன் வீச வேண்டும்? பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வெடித்தாலும் யாரும் உயிர் சேதமில்லாத, யாருக்கும் உடல் சேதமில்லாத ஒரு வெடிகுண்டை தயாரித்தது மட்டுமில்லை, அது யாருமே இல்லாத இடத்தில் வெடிக்க செய்தார். ஆனால் நடந்தது என்ன? வெடிச்சத்தம் கேட்ட பொழுது அந்த அவையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. எல்லா ஆங்கிலேயர்களும் தமிழனாக இருந்தால் துண்டை காணும், துணியை காணும், ஆங்கிலேயர் இருந்தால் டையை காணும், பேண்டை காணும், எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். இப்ப போலீஸ் சொல்லுகிறது, குழந்தைகளே, நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அச்சத்தில் எல்லாரும் ஓடிவிட்ட சூழலில், அந்த பதட்டத்தில் அவர் விரும்பி இருந்தால் அவரும் நண்பர்களும் தப்பித்து போயிருக்க முடியும். ஆனால் தப்பித்து போகவில்லை, அங்கேயே நிற்கிறார். தப்பித்து போகாமல் அங்கேயே நிற்பதால் போலீஸ் பிடிக்கிறது. அவர்களுக்கு தேடி பிடிக்கவில்லை, தப்பித்து போகாமல் அங்கேயே நின்றார்கள். பின்னாளில் கேட்டார்கள் நண்பர்கள், தப்பித்து ஓடுவதற்கு வாய்ப்பு நீங்கள் ஏன் ஓடவில்லை? அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மீது வழக்கு போடுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அந்த வழக்காடும் நீதிமன்றத்தில் நாங்கள் ஏன் வெடிகுண்டு வீசினோம் என்பதை விளக்குவதற்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆங்கிலேயர்கள் எந்த அளவு இந்தியாவை சுழற்றினார்கள் என்பதை நீதிமன்றத்தில் ஆவணப்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஓடாமல் அங்கேயே இருந்தோம். கைது செய்யப்பட்டார்கள், விசாரணை நடந்தது. விசாரணையின் முடிவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி சிறைக்கு வந்த உடனேயே சிறைச்சாலையில் என்ன செய்வார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி சிறைக்கு வந்தவுடனே சிறை நிர்வாகம் செய்த முதல் வேலை அவரது எடை எவ்வளவு என்று பார்ப்பார். அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக அல்ல, அவர் என்ன எடை இருக்கிறார் என்று பார்த்து, அவர் 50 கிலோவாக இருந்தால் 150 கிலோ எடை தாங்குகிற ஒரு கயிறை தயார் செய்ய வேண்டும். கழுத்தல் கயிறு அவரது எடையை விட 3 மடங்கு எடை தாங்குகிற ஒரு கயிறை தயார் செய்து அவரை தூக்கி தொங்கவிட வேண்டும். எனவே எடையை பார்ப்பார்கள். எடையை குறித்து கொண்டு விட்டார்கள். இப்போது கயிறு தயாரிக்கிறார்கள். பெரும்பாலும் தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு தூக்கில் போடுகிற நாளுக்கு இடையில் 2 மாதங்கள் 3 மாதங்கள் இருக்கும். உதாரணமாக ஜனவரி மாதத்தில் தீர்ப்பு வந்தால் ஏப்ரல் மாதத்தில் தூக்கில் போடுவார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் 10 நாளைக்கு ஒரு முறை எடை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் ஒருவேளை எடை கூடினால் வேறு கயிறு தயாரிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த வீட்டில் 12 பேர் குடியிருக்கிறோம். அன்றைக்கு வீடு சிறியதாக இருந்தது, மனிதனின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. இன்றைக்கு வீடுகள் பெரிதாகிவிட்டன, மனிதனின் உள்ளங்கள் சிறிதாகிவிட்டன. என் வீட்டில் ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது, பெட்டி இருக்கிறது. ஆனால் அதை நான் எப்போதாவது தான் பார்க்கிறேன். உலக கோப்பை போட்டி நடக்கிற போது பார்க்கிறேன். விம்பிள்டனில் டென்னிஸ் நடந்தால் இறுதிப் போட்டியை பார்க்கிறேன். யாராவது பெரிய தலைவர்கள், தலைவர்கள், வாழ்வில் முக்கியமானவர்கள் இறந்து போனால் அவர்களது இறுதி உருவங்களை பார்க்கிறேன்.
இயற்கை சீற்றங்களை பார்க்கிறேன். விலங்குகளை பற்றிய பிபிசியின் நேஷனல் ஜியோகிராபிக் சேனலில் அறிவு புகட்டும் பகுதிகளைத்தான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேனே தவிர அழுத்து போன தொலைக்காட்சி தொடர்களின் முன்பு நான் உட்கார்வதில்லை. எவ்வளவு பெரிய கூட்டத்திலும் நான் இங்கிருந்து பார்க்கிறேன், எனக்கு தெரிகிறது. தன் அலைபேசிக்குள் கவனம் முழுவதையும் சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையாக மாறுவதற்காக அதை செய்கிறவர்கள் அவமானப்பட வேண்டும் என்று நான் குற்றம் இல்லாமல் சொல்லுவேன். என்ன இடத்துல 2 அலைபேசி இருக்கு. ஆனால் மேடைக்கு வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக அதை நான் கூட்டு வர வச்சிருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அமர்ந்திருக்கிறவர்கள் அதுவும் காரணமாக முக்கியமான பணி தவிர கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அல்லது நீங்கள் உங்களை கவனிக்காமல் ஒரு அலைபேசியை பார்த்துக் கொண்டே இருந்தால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான கருவிதான். ஒருவர் இன்னொருவரோடு பேசுவதற்கான கண்டுபிடிக்கப்பட்ட கருவி வந்த பிறகு எவனுடையும் பேச மாட்டேங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா 5 பேர் 5 போன் வச்சிருக்கான், 5 பேரும் போனுக்குள்ள தலையை வச்சுட்டு இருக்கான். 5 பேரும் ஏன் ஒரு வீட்டில் வாழ்றோம்னு அவமானப்படுற மாதிரி. அப்புறம் அதுக்கு மேல மிஞ்சி போன ஃபார்வர்டு மெசேஜ். நான் சொல்கிறேன், சொந்தமா ஒரு A4 லெட்டர்ல பிழை இல்லாமல், பல்லினம் மெல்லினம் இடையின பிழை இல்லாமல் தாய்மொழியில் ஒரு காதல் கடிதம் எழுதாத ஒருவனை எந்த பெண்ணும் காதலிக்கிறார். அதே போல திரும்ப ஒரு காதல் கடிதம் எழுதாத ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் வாழவே தாய்மொழியே தெரியாதவருக்கு வாழ்க்கையே தேவை. தாய்மொழி தெரியாதவரை போல மூடல் உலகத்தில் கிடையாது. அதுவும் 3000 ஆண்டு பழமையான பெரும் செல்வமுடைய உலகத்திலேயே மூத்த மொழியான, உலகத்திலேயே இளைய மொழியான, அழகிய மொழியான என் தாய்மொழியான தமிழில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியாத ஒரு வாழ்க்கை கிணத்துக்கு ஒப்பான வாழ்க்கை. கிணத்துக்கு ஒப்பான வாழ்க்கை. படிங்க, படிப்புதான் சோறு போடும். படிப்புதான், படிங்க, சம்பாதிங்க, 10 நாடுகளுக்கு போங்க, விருப்பமான உணவை சாப்பிடுங்க, விருப்பமான புத்தகங்களை வாங்குங்க. நான் பணக்காரன். நான் ஒரு சொல்லிருக்கும் குறைவான வீட்டுக்கு பிறந்த ஒரு குழந்தை. நான் இன்றைக்கு பணக்காரன். பணக்காரன் என்றால் என் சொத்து, என் பணம் நிலம் அல்ல, வீடு அல்ல, நகை அல்ல, 4000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம், அது என் சொத்து. அதில் என்னோட பாரதி இருக்கிறார், பாரதிதாசன் இருக்கிறார், காந்தி இருக்கிறார், அம்பேத்கர் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். ஒரு தலைமுறை மொழி இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. படித்ததாக பேசுகிறேன், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாரோனும் அவரும் இவரும் நானும் மேடையில் பேசுகிறோம் என்றால் வாசிக்கிறோம். யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எழுத வந்துவிடும். யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பேச வந்துவிடும். யார் வாசிக்கவில்லையோ அவர்களுக்கு ஒரு நேர்முக தேர்தல் கூட பேச தெரியாது. யார் வாசிக்கவில்லையோ, யார் படிக்கவில்லையோ, யார் புத்தகங்களோடு உறவாடவில்லையோ அவர்களுக்கு மொழி கிடையாது, தேர்தல் சொல் கிடைக்காது. எதை பேச வேண்டும்? திருக்குறள் போங்க, திருக்குறள் போய் பாருங்க. வாயால் செய்த பாவங்கள்னு புத்தகம் எழுதுறான். மனிதன் வாயால் செய்த பாவங்கள்னு புத்தகம் எழுதுறான். என்னென்ன பாவம்? திங்கிறது புத்தகம் பாவம் சொல்ற, புறம் பேசுவது பாவம். ஒருவரை இன்னொருவரை பற்றி அவதூறாக, தவறாக, முறைகேடாக பேசுவது வாயால் செய்கிற பாவம். ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தாலும் கூட, அவர் தவறே செய்திருந்தாலும் கூட, அவர் தவறு செய்யாமல் திருந்த வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ யோக்கியனாக இருந்தால் அவரிடத்தில் நேரில் பேசி அவரை மாற்ற முயற்சிக்க வேண்டுமே தவிர அவரை பற்றி இன்னொரு இடத்தில் பேசுவது
பன்றி எதை தின்னும் தெரியுமா? பன்றி எதை தின்னு தெரியும் தானே? தான் தின்னுவது அருவருப்பானது பன்றிக்கு தெரியுமா? நான் பன்றியை இழிவாக பேசுவதற்காக வருகிறேன். பன்றி குறைந்தபட்சம் சுத்தப்படுத்துகிறது. ஆனால் வாயால் பிறரை பற்றி அவதூறு பேசுகிறவன் அதை விட கேவலமானது. அது வாயால் செய்கிற முதல் பாவம். பிறரை பற்றி மரியாதை குறைவாக, தரக்குறைவாக, அவர்கள் இல்லாத சபையில், அவர்கள் இல்லாத இடத்தில் அவர்கள் பேசுவது. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன். இன்னொரு பெண்ணை பற்றி ஒரு பெண் ஒருபோதும் புறம் பேசக்கூடாது. அப்படி பேசினால் பேசுகிறவர் கற்பும் ஒழுக்கமும் இல்லாதவர் என்று நான் எழுதுகிறேன். ஏனென்றால் கற்பென்றால் சொல் திறம்பாமை என்பது வள்ளுவரில்லை, அவ்வை சொல்லிக் கொடுத்தது. கற்பு என்றால் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, கற்பு உடம்பு சம்பந்தப்பட்டது, மனம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அவ்வை சொன்னாள் கற்பு என்றால் சொல் திறம்பாமை. சும்மா அவனும் சரியில்லை, அவன் நடக்கிறதே சரியில்லை. நீ நல்லா சரியா? அவனுக்கு உனக்கு என்ன? எவனும் பார்க்க முடியாத அளவுக்கு நீ இருக்கியாகணும். அதனால அவன் பார்க்கிறான். ஒருத்தர் கேட்டான், பக்கத்து தெருவில் எங்க தெருவில் வந்து ஏண்டா நீ எங்க தெருவில் இருக்க பிள்ளைய பார்க்கறேன்னா, உங்க தெருவில் இருக்க பிள்ளை பார்க்குற மாதிரி உங்க தெருவில் ஒருத்தரும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டு உங்க தெருவில் இருக்க பிள்ளை பார்க்குற மாதிரி உங்க தெருவில் ஒருத்தரும் இல்லைன்னா நாங்கள் தான் வரணும். எதுக்கு புறம் பேச? வாயால் செய்ய முதல் பாவம் பிறரை பற்றி பேசுவது, தவறாக பேசுவது முதல் பாவம். இரண்டாவது பாவம் புத்தனை சொல்ற வாயால் சொல்ற இரண்டாவது பாவம் பொய் சொல்லுவது. சொல்லவே சொல்லாதீங்க. நான் சின்ன குழந்தைகளுக்கு பெரிய வந்து சொல்லிட்டாரு, எளிய உண்மை உண்மைகளை சொல்லாமல் கூட இருக்கு. ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கீங்க. உண்மையை சொல்லாம கூட இருங்க, பொய் சொல்லாதீங்க. ஒரு போன் பண்றாரு, அண்ணன் எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறார். நான் அவருக்கு சொல்ல விரும்பல, பல காரணங்களால நான் எங்க இருக்கேன்னு அவருக்கு சொல்ல விரும்பல. நான் என்ன பண்றேன், இல்ல தம்பி நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இல்லைண்ணே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. நான் சொல்றேன், தம்பி எங்க இருந்தா என்ன, நீங்க என்ன பேச வரீங்களோ அதை பேசுங்கன்னு சொல்றேன். அவர் மூணாவது முறையும் கேட்கிறாரு, இல்லைண்ணே நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏப்பா எங்க இருக்கிறேன்னு சொன்னாதான் நீ பேசுவியா? இல்ல பேசிட்டாரு, முடிஞ்சு போச்சு. நான் இந்த முதல் கேள்விக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவர் கேட்டப்போ நான் வேலூர்ல இருக்கேன்னு சொன்னா உண்மை, நீங்க வேலூர்ல இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே நான் வேலூருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு போன உடனே வெளியே வரும்போது கேட்டவன் எதுக்கு வந்தா அவன் நிலம் என்ன இடுப்புல கட்டியிருக்க வேட்டி காணா போயிருந்து அர்த்தம். மானம் போயிடும், மரியாதை போயிடும். பொய் சொல்லவே சொல்ல, சின்ன பொய் கூட சொல்லாது, சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. ஏன் ஹோம்ஒர்க் எழுதல, ஏன் எழுதல, பாட்டி செத்து போச்சு, எத்தனை பாட்டி, எவ்வளவு சாவு வீட்டுல, ஏன் பரிசை மார்க் கம்மியா வாங்கியிருக்க, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சு, அது பொய், நான் படிக்கல. பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லாம இருக்கணும், அது ஒரு உரிமை. ஏன்னா உண்மை எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார் தகுதியுடையவர்களோ அவர்களுக்கு தான் உண்மைகளை சொல்ல வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு உண்மைகளை சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். இரண்டாவது பாவம் பொய் சொல்லக்கூடாது. புத்தகம்னா மூணாவது பாவம் வாயிலே என்னன்னா தப்பான வார்த்தை, கடுமையான சொற்களை பேசுறது, பயனற்ற சொற்களை, கடும் சொற்களை பேசுறது, ரொம்ப நண்பர்களே பேசுறது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால லவ் பண்ணும்போது என்ன பேசுறாங்க, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இதையெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பேசுறாங்க. நீ இருந்தால் நான் இல்லை, நான் இருந்தால் நீ இல்லை. 2 மாசத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள எல்லாம் மாறி போச்சு. கடும் சொற்களால் கடும் அம்மாலாம் சொல்லலாம்.
நல்ல சொற்கள் இருக்கும்போது அதை பேசாம கடுமையான சொற்களை பேசுறது கலி இருப்ப காய் கவர்ந்த திருவள்ளுவர் தான். இந்த திருக்குறள் போய் பார்த்தீங்கன்னா பயனில சொல்லாமையும் ஒரு அதிகாரம் இருக்கு. பயனற்ற வார்த்தைகளே பேசாதே. புத்தன் சொன்ன 4 பாவம். முதல் பாவம் என்னது? புறம் பேசாமல் இருப்பது. 2வது பாவம் என்ன? பொய் பேசுவது. 3வது என்ன? கடுஞ்சொற்களை பேசாமல் இருப்பது, இனிமையான சொற்களை பேசுவது. 4வது இன்னொரு பாவம் சொன்னாங்க புத்தர், பயனற்ற சொற்களை பேசாமல் இருப்பது. இந்த பாவத்தை செய்யாத. பயனற்ற சொற்கள் சில பேர் பார்த்தவொடனே பேசலாம். எப்படி இருக்க நல்லா இருக்கு. தொழில் எப்படி போகுது? பிள்ளை என்ன இருக்கு? தொழில் எப்படி இருக்கு? போகுது. எதுக்கு? நாளைக்கு சாக போறியா? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? உற்சாகமா இருக்க வேண்டியதானே? பயனற்ற சொற்களை எதுக்கு பேசுற? கொஞ்சம் சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. திடீர்னு ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. சின்ன காசுலாம் கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டோம். எல்லா வீட்டில் இருந்த மண் உண்டியலையும் உழைச்சி போட்டாங்க. காசு பழக்கம் இல்லாமல் போச்சு. இது எப்போ ஆட்சி இருந்துச்சோ அப்ப இருந்தே குழம்பிட்டு தான் கிடக்கு. சொல்லு, மனசுல என்ன தோணுதோ தைரியமா பயனற்ற சொற்களை சொல்லாமல் எது உண்மையோ அது சத்தியமோ அதை பேசுங்கள். ஏனெனில் சொல் என்பது சக்தி வாய்ந்தது. சொல் என்பது ஆயுதம். என்றைக்கு வேண்டுமானாலும் மனிதனுக்கு மரணம் வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புத்தன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. புத்தன் சொன்னா முதுமை என்னும் ஆயுதத்தையும், புத்தன் சொன்ன வார்த்தை, முதுமை என்னும் ஆயுதத்தையும் நோய்கள் என்னும் அம்புகளையும் வைத்துக் கொண்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, முதுமை என்னும் ஆயுதத்தையும் நோய்கள் என்னும் அம்புகளையும் வைத்துக் கொண்டு நமக்கு தெரியாத ஒரு காட்டிற்குள், நமக்கு தெரியாத ஒரு காட்டிற்குள் நாம் வரவுக்காக காத்திருக்கும் ஒரு வேட்டைக்காரனை போல மரணம் காத்திருக்கிறது. அப்ப சொல்லும் விதம் இருக்கு. ஒரு சின்ன குட்டிக்கதை நான் சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், சொல்லி எவ்வளவு படித்தவன் எப்படி சொல்ல பயன்படுத்துவான், எப்படி பேச முடியும், சொல்லுக்கு என்ன பொருள், சொல்லுக்கு என்ன உணர்வு, அவ்வளவு சின்ன சின்ன கதைகள். ஒரு இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட்டி போவாங்க. ஒரு குருவை எல்லா ஊர்லையும் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊரில் பேச கூப்பிட்டாங்க. என்ன மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களா, அது மாதிரி ஒரு பேச கூப்பிட்டாங்க. அவர் பேச கூப்பிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊர்ல எப்படி ஒரு 200 பேராவது கூட்டம் கேட்க வருவாங்க. அதனால இவர் ஒரு 30 நாள் உட்கார்ந்து குறிப்புகளெல்லாம் எடுத்து படிச்சு 200 பேர்கிட்டையும் பேசுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டார். இப்ப கூட்டத்துக்கு போக வேண்டிய நாள் இருந்துச்சு. அவருக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு குதிரைக்காரர் இருக்கான். அவர் 10-12 குதிரை வச்சிருக்கான். இவர் கேட்டாருன்னா வந்து வண்டி ஓட்டிட்டு வந்து இவரை கொண்டு போய் அந்த ஊர்ல இறக்கி விட்டுட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு வருவான். படிக்காதவர், ஆனா குதிரைகளை நல்லா பார்த்துக்கலாம். குரு எல்லாம் படிச்சவர். குரு சொன்னாரு, பக்கத்தில் உள்ள கூட்டம்ல ஒரு 200 பேர் வரப்போறான், நீ வந்து அப்படின்னா. இவன் ஐயாவை கூட்டிக்கிட்டு அந்த குருவை வண்டியை ஏற்றிக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு அந்த ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா 200 பேர் வரல, 2 பேர் தான் வந்து. நீங்க சொன்னீங்க அடுத்த ஒரு ஆண்டுகளையாவது நாற்காலிகள் இருக்கிறது. 200 பேர் காணும், 2 பேர் தான் இருக்கான். குரு 200 பேருக்கும் தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆகி போச்சு. அவர் என்ன சொன்னாரு, 200 பேர் கேட்பாங்கன்னு தான் நான் எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்தேன். இங்க 2 பேர் தான்டா இருக்கான், என்னடா பண்ணலாம், போய்வங்களா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, சாமி நான் படிக்காதவன், ஆனாலும் அனுபவத்தில் சொல்றேன், நான் 10 குதிரை வளர்க்கிறேன், 10 குதிரைக்கு சாப்பாடு கொண்டு போவேன். நான் கொண்டு போறதுக்குள்ள நேரமாச்சுன்னா ஒரு 7-8 குதிரை தானே மேய்ச்சலுக்கு போயிடும், 2 குதிரை தான் நிற்கும்.
இவன் சாப்பாடு கொண்டு வருவான்னு நம்பி நிற்கி அந்த 8 குதிரை போயிருச்சுங்கிற கோபத்துல அந்த 2 குதிரைக்கு சாப்பாடு போடாமல் நான் போக மாட்டேன். 200 பேர் வர வேண்டிய இடத்துல 2 பேர் வந்தாங்கிற கோபத்துக்காக நீங்க பேசாம போயிடக்கூடாது சாமி. 10 குதிரை 8 குதிரை மேய்ச்சலுக்கு போயிட்டாலும் நிக்கிற 2 குதிரைக்கு சாப்பாடு போடணும் சாமி. நான் படிக்காதவன், ஏதோ அனுபவத்தை சொல்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். பேசுனா அந்த 2 பேரும் தகுந்த மாதிரி பேசணும்ல. அவர் மனசு இல்லை. 30 நாள் கஷ்டப்பட்டு தயாரிச்சு வந்த குறிப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு 200 பேருக்கு தயார் பண்ணதையும் பேசிட்டார். அந்த வந்திருந்த 2 பேரும் ஏண்டா வந்தவங்க ஒரு வழியா பேசி முடிச்சு வந்த உடனே இப்ப குரு கேட்டாரு, யார குதிரைக்காரங்க எப்படி அப்படின்னா அவன் சொன்னா, சாமி நான் படிக்காத, ஆனாலும் அனுபவத்தில் சொல்றேன். 8 குதிரை மேய்ச்சலுக்கு போயிடுச்சுன்னா 2 குதிரைக்கு மட்டும்தான் சாப்பாடு போட வேண்டிய கொண்டு போனதுக்காக 10 குதிரைக்கு கொண்டு போன சாப்பாட்டையும் 2 குதிரைக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சாமி போச்சுக்காரியே நான் படிக்காதேன், ஏதோ அனுபவத்தை சொல்றேன்னா அதுக்கு பிறகு அந்த சாமியாரு அந்த குரு எந்த கூட்டத்திலையும் பேசுறேன்னு ஒரு தப்பா நினைக்கிறாரு. அப்ப சொல்லு என்னன்னு தெரியணும், எங்க சொல்லணும்னு தெரியணும், எவ்வளவு சொல்லணும்னு தெரியணும். நான் உங்களுக்கு இந்த தலைப்புக்காக நான் தயார் பண்ணிட்டு வந்தது வேற. ஆனா இவங்களெல்லாம் பார்த்த உடனேயே நான் சரி 8 குதிரை மேய்ச்சலுக்கு போயிட்டு 2 குதிரை தான் நிற்கிறது. 2 குதிரைக்கு போடுறது மட்டும்தான் நம்ம போடுறதுமே தவிர அவங்களுக்கு சினிமா சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா சில விஷயங்களை சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு எடுத்த உடனே சினிமாவில் ஆரம்பிச்ச உடனேயே நம்ம அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எந்த சொல்லை எப்போது எங்கே எப்படி பேச வேண்டும் என்ற அறிவை வாசித்து கொடுக்கும். எந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை வாசித்து கொடுக்கும். ஒரு ராஜா போய் ஒரு சாமியாருக்கு போய் வரம் கேட்டான். இந்த காலமே அப்படித்தானே, ராஜாக்கள் பூரா சாமியாருக்கு போய் விழுந்து கிடக்கிற ஒரு காலத்தில் போய் அந்த ராஜாவும் போய் அந்த சாமியார்கிட்ட போய் எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்டான். இந்த சாமியார்த்தை பார்த்துட்டு சொன்னான், அரசனே கவலைப்படாதே, முதலில் உன் தந்தை இறந்து போவான், பிறகு நீ இறந்து போவாய், பிறகு உன் மகன் இறந்து போவான். நீங்க வரம் கேட்க போன ஆளுக்கு இப்படி சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாவுக்கு கோபம் கத்திய உரிமைக்கு வெட்ட போயிட்டான். நீ ஒரு பெரிய மனுஷன் நம்பி உனக்கு நான் வரம் கேட்க வந்தா நீ எங்க அப்பன் செத்து போவான், நான் செத்து போவேன், என் மகன் செத்து போவான்னு சொல்றீங்களா? இதுக்கு பேர் வரமா சாபமா? அப்ப முடிவு சொன்ன சொற்களை நன்றாக கவனி அரசனே, நான் தந்தது சாபம் அல்ல, வரம். என்ன சொன்னேன்? முதலில் உன் தகப்பன் சாவான் என்று சொன்னேன், பிறகு நீ சாவாய் என்று சொன்னேன், இறுதியாக உன் மகன் சாவான் என்று சொன்னேன். அப்படியானால் உன் குடும்பத்தில் உன் மகன் நீ இருக்கும் போதே சாக மாட்டான். நீ இருக்கும் போதே உன் மகன் இருப்பான், அல்லது உன் தந்தை இருக்கும் போதே நீ சாக மாட்டார். தன் மகனின் மரணத்தை பார்க்கிற துன்பம் உன் தந்தைக்கும் வராது, உனக்கும் வராது. உன் குடும்பத்தில் முதல்ல உன் அப்பா போவான், உன் அப்பா போனதுக்கு பிறகுதான் நீ போவ, நீ போன பிறகுதான் உன் மகன் போவான். உன் குடும்பத்தில் மரணம் வரிசையாக வருவே தவிர வரிசை தப்பி வராது என்று அந்த அரசனுக்கு அந்த துறவை எடுத்து சொன்ன பிறகு அரசனுக்கு புரிந்து கொண்டான். ஆகா, மரணத்திலும் துன்பம் உண்டு, ஆனால் வரிசை தப்பிய மரணம் பெரும் துன்பம். வரிசை தப்பாமல் நம் குடும்பத்திற்கு முன்னோர்கள் இறந்ததற்கு பிறகு அதற்கு பிந்தியவர்கள் இறந்து அதற்கு பிறகான இளையவர்கள் வயதுக்கு இறந்து போவார்கள் என்பது வரம் என்று அரசன் புரிந்து கொண்டார். எனவே
சொல்லுகிற சொல்லில் துன்பம் தீர்க்கும் ஆற்றல் சொல்லுக்கு உண்டா? உண்டு. ஏனெனில் கல்வி மருந்து, திருக்குறள் மருந்து, நாலடியார் மருந்து, குழந்தைகளுக்காக எழுதின ஔவையின் ஆத்திச்சூடி மருந்து. கல்வி மருந்து, கல்வி மருந்து என்று தமிழ் இலக்கியம் சொல்கிறது. ஒரே ஒரு பாடல், இம்மை பயக்குமார் ஈய குறைவத்தால் தம்மை விளக்குமார் தாமலரா கேட்டால் எம்மை உலகத்தும் யான் காணும் கல்வி போல் மம்மல் அறுக்கும் மருந்து என்று முன்னோர்கள் பாடினார்கள். குழந்தைகளே, நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களுக்கு வருகிறார்கள். வாசிக்கிறவர்கள் உயர்ந்த பதவிகளை பெறுகிறார்கள். வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறார்கள். வாசிக்கிறவர்களுக்கு எழுத வருகிறது, வாசிக்கிறவர்களுக்கு பேச வருகிறது, வாசிக்கிறவர்களுக்கு புகழ் வருகிறது, வாசிக்கிறவர்களுக்கு பேசுகிறவர்களுக்கு இத்தகைய நட்பும் அன்பும் தோழமையும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் கிடைக்கிறது. ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக, ஒரு மனிதன் தன்னை முற்றிலும் புதுமை உள்ளவனாக ஆக்கிக் கொள்வதற்கு புத்தகங்களை விட சிறந்த வழி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. புத்தகம் அக்கிரணை அல்ல, உயர்திணை. புத்தகம் அக்கிரணை அல்ல, உயர்திணை. புத்தகத்தோடு இயைந்து வாழ்கிறவன் உயர்தினையிலும் மேம்பட்டவனாக உயர்வான் என்று சொல்லி சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அது துயர் தீர்க்கும். வாசிப்பு வாழ்க்கை துன்பங்கள் வருகிற போது கடந்து போகிற ஆற்றலை உங்களுக்கு தரும். எனவே படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். படிப்பின் வழியாக வாழ்க்கையில், உழைப்பின் வழியாக படிக்கட்டுகள் ஏறி உயரத்திற்கு போங்கள். உங்கள் காலத்தில் உங்கள் கண் முன்னால் குறுக்கு வழியில் சம்பாதித்து பணக்காரர்களானவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். குறுக்கு வழியில் சம்பாதித்து உயர்ந்தவர்களை பார்க்கவே பார்க்காதீர்கள். அந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் கல்வியால் உழைப்பால் உயர்ந்தவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு புத்தக கண்காட்சி அரங்கம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட நான் ஆசைப்படுகிறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு புத்தக கண்காட்சி நாங்கள் இந்த வரிசையில் அமர்ந்திருக்க இதிலே இருந்து ஒருவர் அல்லது ஒரு மாணவி இந்த இடத்துக்கு பேசுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதாக உயர்ந்தவராக வர வேண்டும் என்பதே